ஹாய் ஹலோ வெல்கம் டு லவ் இஸ் தி ஷேட்ஸ். இன்றைக்கி ஸ்கெட்ச் புக் சீரீஸ். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு குயிக் ட்ராயிங், குயிக் ஸ்கெட்ச் இன்றைக்கி ப்ராக்டிஸ் என்னவோ அதை தான் காமிக்க போகிறேன். ஸோ ரொம்பலாம் ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் டிப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு தெரியாது. பட் எப்போவுமே ஆர்ட் லேர்ன் பண்ணணுன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் வரைகிறது கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க பிகினராக இல்லை ப்ரொஃபஷ்னலாக அப்படின்றத விட ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராயிங் ஒவ்வொரு மாதிரி வரைவாங்க. வரைவாங்க இந்த சென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை அதை ஷேடிங் பண்ணுறதோ அவங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுறதோ அவங்களோட ஸ்ட்ரோக்கோ சம்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே. ஸோ நம்ம இத்தனை பேர் இருக்கோம், எல்லோரும் ஒரே மாதிரி வரைவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம பார்க்க ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு பார்க்கும்போது கூட சம்டைம்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக வரைஞ்ச மாதிரி நமக்கு தோணும். அது மாதிரி ஏன் தோணுதுன்னாக்கா ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்க கிட்டே கொடுத்திங்கன்னா ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு ஒரே சப்ஜெக்டை கொடுத்து அவங்கள வரைய சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரியலிஸ்டிக் ட்ராயிங்கில் சொல்கிற மாதிரி சொல்லலைங்க. அவங்கவுங்க ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி அவங்கவுங்க அந்த பிக்சரை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி அவங்க வரைகிறாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் கலரில் வரைவாங்க, சிலர் பெனில் வரைவாங்க, சிலர் பென்சில் ஸ்கெட்சில் வரைவாங்க. ஈவன் எல்லாருமே பென்சில் ஸ்கெட்ச் பண்ணியிருந்தா கூட அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, எப்போவுமே நம்ம நிறைய வரையும் போது பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி வரையணும் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஆர்ட் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு டெமோ பார்க்கும்போது நமக்கு நிறையவே நிறைய விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட ப்ரோக்ரஸ் இருக்கும். எப்போவுமே நாமளே வரைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ரஸ் இருக்கும், நல்லா கிடையாது. ஸோ மற்றவங்க வரைகிறதும் நம்ம பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை அவங்க எவ்வளோ கரெக்டாக பார்க்குறாங்க, நம்ம எந்த இடத்துல அது வரையும் போது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ மேலே நான் ரெஃபரன்ஸ் பிக்கும் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் பார்த்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் விட நான் எப்படி அது டிஸ்கிரைப் பண்ணுறேன், நான் என்ன இதோட அதை பார்க்குறேன், அதை எப்படி கொண்டு வரேன் அப்படின்றதுல தான் நீங்கள் கற்றுக்கிறது இருக்கும். ஸோ அதனால தான் இந்த குவிக் ஸ்கெட்ச். ஸோ ஒரு குட்டியாக ஒரு குவிக் ஸ்கெட்ச் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி டெமோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் ஒரு குவிக் ஸ்கெட்சில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கம்போசிஷன் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே அந்த கம்போசிஷன் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நிறைய குவிக் ஸ்கெட்ச் பண்ணி நம்ம கம்போசிஷன் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டான்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, பாட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு குவிக் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி யூஸ்வலாகவே எனக்கு ரொம்ப பென்சில் ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் போல் எப்பயுமே தோணும். ஸோ அதனால் நான் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சிலருக்கு கலர் பென்சில்ஸ் பிடிக்கும், கலரில் இருந்தால் தான் பிடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது ஒரு 7-8 வயசு இருக்கிற பாப்பாவோட பிக்சரு. ஸோ நான் ரேண்டமாக பின்ட்ரெஸ்ட்டில் தான் எடுத்தேன். ஸோ அதை நான் ஷேடிங் பண்ணுறேன். இது குவிக் ஸ்கெட்ச்ன்றதுனால ரொம்ப ஸ்மூத் ஷேடிங் டீட்டெயில்டாக பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு தேவை நான் கம்போசிஷன் அழகாக பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது. நமக்கு டைம் இருக்கும்போது அழகாக நம்ம ஷேடிங்கும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு இது தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஸ்கெட்சிங் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப தேவை. ஸோ அதனால் ஸ்கெட்சிங் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கெட்சிங் ப்ராக்டிஸில் ஓரளவுக்கு ஷேடிங் பண்ணும். ஸோ ரெகுலராக நான் ஏற்கனவே போர்ட்ரேட்டோட இதில் சொன்ன மாதிரி இல்லாமல் ஷேடிங் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அப்பர் லிப் டார்க்காக இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஏற்கனவே இதில் கற்றுக்கின விஷயம். ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ரேண்டமாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெட்ச், அவ்வளோதான். ஸோ இந்த சாரோ இல்லை பயமோ இல்லை எதிர்பார்ப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஃபோட்டோ நம்மளை பார்க்கும்போது. ஸோ அந்த கண்டென்ட் நம்ம அப்படியே வந்து ட்ராயிங்கில் கொண்டு வரோமா அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம கேப்சர் பண்ணுறோமா அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இந்த பாப்பா ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கார்ஃப் வந்து நம்ம வந்து அந்த ஸ்கார்ஃபோடு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது பயமோ இல்லை அது வந்து ஒரு சந்தோஷமா என்னன்றது வந்து நம்ம இந்த ட்ராயிங்கில் வந்து அப்படியே கொண்டு வரணும். நம்ம பார்க்குற அந்த ஃபோட்டோகிராஃபியோட தீமை வந்து நம்ம வந்து ட்ராயிங்கில் வரும்போது கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ ஹேர் நான் வந்து சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் ஹேரில் வந்து டார்க்காக அது டெப்த்தாக இருந்தால் கூட கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்டை வந்து அழகாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி காமிக்கணும். அப்போ தான் வந்து இதுவாக இருக்கும். அது எதுவுமே பார்க்காம நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டெப்த்து கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் அங்கங்கே மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த டெப்த்து கொடுக்கும்போது தான் நம்ம பிக்சர் வந்து நம்ம எப்படி வந்து அழகாக பண்ணியிருக்கோம், என்ன ஷேடிங்கில் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது புரியும். ஸோ அதனால் டெப்த்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த டெப்த்து கொடுக்கும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேஸோட ஷேடிங் வந்து ஒரு ரேண்டம் குவிக் ஷேடிங் தான். நீங்கள் மொத்த வீடியோ வந்து டைமிங் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு குவிக் ஷேடிங்காக பண்ணியிருப்பேன். சரி, குவிக்காக முடிச்சிருப்பேன். அதனால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக பண்ணுறதில்ல. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசைக்காக ஒரு ஸ்கெட்ச் டக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ப்ராக்டிஸ் இது அப்படின்ற மாதிரி. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுமானா ஆமாம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் பண்ணுவேங்க. பண்ணால் தான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வரையுது. நான் வந்து ஒரு ஐலாஷஸ் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த வீடியோ போடலைங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் போட்டுறேன். ஸோ எந்த இடத்துல நாங்கள் வந்து என்ன மாதிரி அந்த பென்சிலை வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்டே இருக்கும். ஸோ ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருக்கா பாப்பா. ஸோ எனக்கு ஸ்கார்ஃபெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து அந்த இதை கேப்சர் பண்ணணும். ஒரு குவிக் வீடியோ, ஒரு ஸ்கெட்ச் புக் சீரீஸ், குட்டி குட்டியாக நல்லா என்னெல்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே இருப்பனோ அதோட சீரீஸ் இது. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் நம்மளோட ஆர்ட் எக்ஸசைஸ் இது.
ஸோ இது ஒரு ஒயிட் கலர் ஸ்கார்ஃப்ன்றதுனால ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஒரு இது, ஏன்னா இதோட அந்த ஃபேஸோடு நமக்கு ஒத்து போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு குட்டியாக ஒரு ஷேடிங். ஸோ ரொம்ப டீட்டெயில் ஷேடிங் எல்லாம் கிடையாது, ஒரு குட்டியாக ஒரு ஸ்கெட்ச் புக் சீரீஸ்க்காக பண்ணதுனால குட்டியாக ஒரு ஷேடிங், குட்டியாக ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப டீட்டெயில் இருக்காது. நிறைய ஸ்கெட்ச் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம புது புது விஷயம்லாம் வந்து கற்றுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு அந்த டவுட் வந்து ஈஸியாக புரிஞ்சு என்னால் சால்வ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ thanks for watching. Happy learning. Keep practicing. Thank you. Bye.